அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை 2026க்கு பிறகு இழுத்து மூட வேண்டியதுதான் என்பதற்கேற்ப டிடிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிக அளவு எடப்பாடி பழனிசாமியின் ஆதிக்கம் அதிமுகவில் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் அவரிடம் கைகட்டி நிற்பதால் அதிமுகவிற்குத்தான் பாதிப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று உருவாக்கிய அதிமுக எடப்பாடியால் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 2026 தேர்தல் முடிந்த பிறகு முழுமையாக அதிமுகவை மூடிவிட வேண்டியதுதான். இதற்கு ஒரே வழி, எடப்பாடியிடம் இருந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் தொண்டர்கள் முன்னெச்சரிக்கையாக உள்ளாட்சி தேர்தலிலேயே எடப்பாடியை விரட்ட வேண்டும். இல்லை என்றால் அதிமுகவின் கட்சியை இழுத்து மூட வேண்டியதுதான் என்பதற்கேற்ப டிடிவி தினகரன் அவர்கள் கூறியுள்ளார். ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 10 தேர்தல்களில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வாக்கு சதவீதமும் பெற்றுள்ளது. சரியான கூட்டணியை அமைக்க எடப்பாடியால் முடியவில்லை. இனியும் எதற்காக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு எடப்பாடிக்கு பின்னால் கைகட்டி நிற்பது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், மறைந்த முதல்வர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் எடப்பாடியை எப்பொழுதுமே கட்சியிலிருந்து நீக்கியிருப்பார். தற்பொழுது சசிகலாவின் காலை பிடித்து முதல்வராக பொறுப்பேற்ற எடப்பாடி பழசை கொஞ்சம் கூட மனதில் வைக்கவில்லை. இவர் எப்படி மக்களுக்கு நன்மை செய்திருப்பார்? கொரோனா காலகட்டத்தில் சத்துணவு ஊழல், டெண்டர் முறைகேடு ஊழல் அனைத்தும் எடப்பாடி பல ஆயிரம் கோடி ஊழல் செய்ததன் காரணமாகவும் தற்பொழுது ஆட்சி மாறியதற்கு பிறகு திமுகவை எதிர்த்து பேசாமல் மௌனம் காத்து வருகிறார். எதிர்த்து பேசினால் ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்று விடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து தொண்டர்களை விரட்டியடித்தால் மட்டும்தான் எடப்பாடி அவர்கள் மீண்டும் அதிமுகவில் பதவி இல்லாமல் தொண்டனாக இருந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் கூறுவது சரிதானா? டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை கைப்பற்றி விடுவோம் என்று நம்பிக்கை வைத்திருந்தார். தற்பொழுது அதிமுக மிகப்பெரிய ஒரு அபாய கட்டத்திற்கே சென்று விட்டது. மீட்டெடுப்பது மிக மிக கடினம் என்றும் கூறி வருகிறார்.